எல்லோருக்கும் வணக்கம். சில கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வர்றதில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நம்மளுக்கு பொறாமையா இருக்கு. அதே மாதிரி தான் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். இப்படி ஓயாம தப்பிச்சுக்கிட்டேவா இருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில். இன்னைக்கு நிஃப்டி வந்து தப்பிச்சிருச்சு. வேர்ல்டு மார்க்கெட் எடுத்து பார்க்குறோம், கொஞ்சம் ஃப்ளாட் டு நெகட்டிவாக மிக்சடாக இருக்கானுங்க சில நாடுகள். நம்மளுடைய டெக்னிக்கல் எடுத்து பார்க்குறோம், அதுவும் வீக்காக இருக்குது. ஆனால் சட்டு புட்டுன்னு கீழே இறங்காமல் தப்பிச்சுக்கிட்டே இருக்கு நம்மளுடைய நிஃப்டி. இன்னைக்கு அது என்ன இறங்கி இருக்குன்னா ஒன்றுமே இறங்கலை. சரி, என்ன ஏறி இருக்குன்னா அப்போ ஒன்றுமே ஏறல. 0 பாயிண்ட்ல முடிஞ்சிருக்கு மார்க்கெட். இந்த மாதிரி பாயிண்ட் 0ல வந்து முடியறது உலக அதிசயம். இந்த நாளை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியதுதான். நண்பர்களே, நீங்கள் ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எல்லா நாளுமேவா ஏறிக்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நேஷனல் அலுமினியம் ஒரு ஷேர் எடுக்கிறோம். இவன் என்ன வருஷத்தில் எல்லா நாளுமேவா ஏறிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஒரு வருஷ பீரியட் போட்டு பார்க்குறோம். அவன் பல நாட்கள் தூங்கிக்கிட்டே தான் இருக்கான். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் எந்திரிச்சு மேலே ஒரு 50%, 20% அப்படின்ற மாதிரி ஏறுறான். அப்போ நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு வருஷ பீரியட்லையாவது நீங்கள் ஒரு நோக்கத்தில் ஒரு ஷேரை வாங்கணும். பணம் இருக்கிற மகராசனா இருந்தால் அது கீழே இறங்க இறங்க மறுபடியும் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே அந்த ஒரு நாளுக்காக நீங்கள் காத்திருக்கணும். இதுவே பணம் இல்லாத ஒரு சன்னியாசியாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல நீங்கள் குறிப்பாத்து வாங்கிறது டபக்குன்னு ஏறுற மாதிரி இருக்கணும். அல்லது நீண்ட காலம் வெயிட் பண்ணி அவன் கீழே இறங்கினாலும் மறுபடியும் காத்திருந்து மறுபடியும் உங்கள் விலை வர்ற வரைக்கும் காத்திருந்து அதுக்கு மேலே பணம் சம்பாரித்து கொடுக்குற வரைக்கும் காத்திருக்கணும். மற்றபடி நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிட்டீங்கன்னா அது ஏறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. என்னைக்காவது ஒரே ஒரு நாள் தான் ஏறுவான், அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். எனக்கெல்லாம் இப்போ பல ஷேர்கள் 20% லாபத்தில் இருக்குது. அது எப்படி ஒரே நாளில் வந்துச்சா? இல்லை, பல நாட்கள் கழித்து தான் வந்திருக்கு. இந்த சமயத்தில் கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற ஒரு ஷேரை பார்த்து நான் கை தட்டி மேலே வான்னு தான் சொல்கிறேன். அவங்க ஏதாவது கை தட்டி கீழே போயிட போகிறான். இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற ஒரு ஷேரை வந்து ஒரு ஏறுமுகமான ட்ரெண்ட் இருந்தது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஏறுமுகமான ட்ரெண்ட் வந்து நல்லா இருந்தது. அவனுடைய உண்மையான பயணம் அப்படின்றது இந்த மாதிரி பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ ஒன்றும் கெட்டு போகல, கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்திருக்கான். ஆனால் அவன் கொஞ்சம் வித்தியாசமாக ப்ளே பண்ணிட்டான். எப்படி அப்படின்னா ஏறுமுகத்தினுடைய சப்போர்ட்டை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்போ இந்த ஷேர் 2023 ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 375 ரூபா இருக்கு. அதுக்கே இன்னும் 10% ஏறணும். 2022 ஹை 429 ரூபா. அதுக்கு இன்னும் ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் ஏறணும். 2021 ஹை 510 ரூபா. ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விடணும். இதில் அவன் என்ன பண்ணி விட போறான்னு தெரியல. தற்சமயத்துக்கு தற்காலிகமாக அவன் பிரேக் அவுட் ஆயிருக்கான். இந்த பிரேக் அவுட் வந்து இவனை நல்லபடியாக ஒரு 500க்கு எடுத்துட்டு வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கிராம்ப்டன் கிரீவ்ஸ். அதே மாதிரி CGCL ஒரு ஷேர், அவன் ஒரு குழப்பு குட்டி. இந்த ஷேர் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 10% ஏறி இருக்கான். இருந்தாலும் அவனுடைய பேட்டர்ன் சமீப காலமாக எப்படி இருக்குன்னா ஏறுவதும் இறங்குவதும் மறுபடியும் ஏறுவதுமா இருக்கு. இவனுடைய ஹை எண்ட் ஆல்மோஸ்ட் 300 ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இந்த ஷேருக்கு இருக்குதான் செய்யுது. ஸோ இந்த குழப்பு குட்டி எப்படியாவது ஒரு 300 ரூபா வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, இன்னைக்கு இந்த ஹட்கோ, REC, NBC போன்ற நிறைய கம்பெனிகள் வந்து மறுபடியும் திருப்பி ஏறி இருக்கான். 7% ஏறி இருக்கான், 5% ஏறி இருக்கான்னாலும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஒரு தடவை மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துக்கிட்டான்னா மறுபடியும் என்னைக்கு அவன் நல்லா செலுசெலுப்பாக இருப்பான் என்றால் அவனுடைய பழைய ஹையை தாண்டணும். இனிமேல் இந்த REC அப்படின்றத நம்ம இப்போ ஒரு கோடு போடுறோம், 570 ரூபா அப்படின்ற ரேஞ்சை தாண்டினா மட்டும்தான் இனி பெரிய பிரசிடென்ட்டே வச்சிருந்தாலும் சரி இந்த ஷேர் வந்து தொடர்ந்து மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா இந்த வருஷத்தை பூரா மேபி அவன் 530 இதே இடத்துல இப்படியே காலுக்குள்ளேயே சுற்றி வரக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக என்னுடைய கருத்து. ஸோ ஒரு தடவை கேப் டவுன் ஆகிட்டா அப்படின்னா மறுபடியும் அந்த கேப் டவுன் எங்கிருந்து ஆனானோ அதை வேகமாக வந்து மறுபடியும் தாண்டிடணும். அப்படி தாண்டல ததிங்கினத்தம் பாட்டு பாடுறான் அப்படின்னாவே அது வந்து ரொம்ப நாளைக்கு பாட போகிறான் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த 570 ரூபாயை கூடி விரைவில் தாண்டிட்டா இந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்ல வால்டிலிட்டியே மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இல்லைன்னா இது போன்ற பல கம்பெனிகள் இனி பழைய ஹையை தாண்டணும்னா ரொம்ப நாள் ஆகும் அப்படின்றத என்னுடைய கருத்து. நண்பர்களே, ரெயின்போ அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவனுடைய அறிமுக விலை எப்போ நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 6% இறங்கியிருக்கான். அது சீப்பு கிடையாது. சமீபத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் திடீர்னு 1500 ரூபா பக்கம் இருந்தவன் 1100 ரூபா போயிட்டு
அப்புறம் மறுபடியும் 1571 வந்திருக்கான். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் 1300 1100 இதில் ஏதாவது ஒரு ரேட் நல்ல சப்போர்ட் ரேட்டாக வந்து உளுந்தால் மேபி இவனுடைய விலை வந்து ஒரு வாட்ச் பண்ண வேண்டிய இடமா நான் பார்க்குறேன். அதே மாதிரி கெம்ப்ளாஸ்ட் இன்னைக்கு 5% ஏறி இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் பிரேக் அவுட் ஆகணும், அதுதான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா பிரேக் அவுட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஷேரை மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகலாம். இந்த கம்பெனியை அண்ணாந்து பார்க்கும்பொழுது மேலே 800 வரைக்கும் ஒரு காலத்தில் போயிருக்கான். மறுபடியும் அந்த ரேட் வரணும்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் அப்படின்றது நடக்கணும். இந்த ஷேர் வந்து 1.5 வருஷமாகவே ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் அப்படின்றது இன்ன வரைக்கும் கொடுக்கல. பட் இப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ எதிர்காலத்தில் ஒரு பிரேக் அவுட் வந்துருச்சு அப்படின்னா இவனுடைய பழைய கையெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இது போன்ற ஷேர்லாம் யாராவது வாங்கி வச்சு லாக் ஆகிருப்பாங்க, அவங்கெல்லாம் 5 ரூபா 5% ஏறினோடனே விற்றுட்டு போனோம்னா அப்புறம் ஏதாவது தலையில் துண்டை போட்டு தான் கொண்டிருக்கணும். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே அப்படின்னு வந்துட்டோம்னாவே லோ ரேட்டில் வாங்கி ஹை ரேட்டு விற்கிறதா நம்மளுடைய கான்செப்டாக இருக்கணும். இல்லைன்னா கடைசிக்கு ஹை ரேட்டில் வாங்கின ஷேரு கீழே லோவில் போய் ஏவரேஜ் பண்ணி மறுபடியும் வாங்கின ரேட்டுக்கு மேலேயாவது விற்கணும். ஆனால் கடைசிக்கு நம்ம வாங்கின ஷேரு நஷ்டத்தில் விற்காம ஒரு மாதிரி பழைய ரேட்டு வாங்கின ரேட்டுக்காவது வித்துடணும். இப்படி எதுவுமே பண்ணலின்னா அப்புறம் கும்பா குட்டி தான். நண்பர்களே, இன்னைக்கு 2 யூட்டன் போட வாய்ப்புள்ள ஷேர்களை ஒரு 2 பார்த்துட்டு இருந்தேன். கிராம்ப்டன் கிரீவ்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அவன் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 6% ஏறி இருக்கான். அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாடா இன்வெஸ்ட் கம்பெனி இன்னைக்கு இது ஒரு நல்ல குழந்தை மாதிரி ஒரு 5% ஏறி இருந்தாலும் இதெல்லாம் ஒரு 6 பாட்டு அழிச்சா டீம் பண்ண குழந்தை தான். அதாவது ஆல்மோஸ்ட் ஹை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 போயிருக்கான். 10,000 வரைக்கும் போயிட்டு 5,000 வரைக்கும் போயிட்டு இப்போ 6,500. ஸோ ஆக மொத்தம் இதனுடைய சப்போர்ட் ரேஞ்ச் 5,000 ரேஞ்சில் சப்போர்ட் அப்படின்றது எடுத்துட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாடா இன்வெஸ்ட் யூட்டன் போட்டு மேலே வந்தால் மேபி ஒரு 10-20% கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்படியெல்லாம் சப்போர்ட் எடுக்கல, யூட்டன்லாம் ஒரு மாயை, ஓம் சம்போ அப்படின்ட்டு கீழே இறங்கினாக்கா அப்புறம் அதெல்லாம் புதகுலியாக மாறி நம்மளை ஒரு 4-5 வருஷம் பிடிச்சி வச்சுருக்கோம். பட் அதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ரிஸ்க்கு தான். அப்புறம் ரிஸ்க் அதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணுறது, டாடா குரூப்பும் நம்பி எடுக்கிறோம். அப்புறம் அது ஒரு புதகுலியாக நம்மளை ஒரு 4 வருஷம் உள்ளே வச்சுருந்து அப்புறம் ரிலீஸ் பண்ணால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நண்பர்களே, நம்ம காசு போடுறோம், நம்மளாம் விவரமாக தான் இருக்கணும். பஜாஜ் கன்சியூமர்னு ஒரு ஷேர் அவங்க பைபேக்கு சொல்கிறாங்க. இப்போ 260 ரூபாங்க இருக்குது பஜாஜ் கன்சியூமர். பட் 290 ரூபா ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 30 ரூபா லாபம் வருது. பைபேக் அதிகமாக வச்சு வாங்குறோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. நானாக இருந்தால் அட போங்க அப்படின்றேன். இதே ஒரு 5,000 ரூபா ஷேர் அல்லது ஒரு 10,000 ரூபா ஷேர் அப்படின்றது ஒரு 2,000 ரூபாய் 1,000 ரூபாய் அதிகமாக வச்சு பைபேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரே ஒரு ஷேர் வாங்கினா கூட அக்செப்டன்ஸ் ரேஷியோ ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இதுவே நம்ம 2 ஷேர் 4 ஷேர் அப்படின்னு வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து 10% 20% அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவங்களுடைய அக்செப்டன்ஸ் ரேஷியோ எப்பவுமே மூடு மந்திரமாகவே இருக்கு. விப்ரோ ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், யாராவது ஒருத்தர் அப்ஃப்ரண்ட்டாக வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு 40% அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன், 90% அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன்னு யாராவது எழுதி கொடுக்குறாங்களா? ஒருத்தர் எழுதி கொடுக்கறது கிடையாது. ஏதோ ஒரு ரேட்டுக்கு நாங்கள் பைபேக் பண்ணிக்கிறோம் அப்படின்றது. நம்ம பாட்டுக்கு இது ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு நப்பாசியில் ஒரு ஷேருக்கு 30 ரூபா கிடைக்குமே அப்ளை பண்ணால் 100 ஷேர் அப்ளை பண்ணாக்க அவன் வெறும் 4 ஷேர் இல்லைன்னா 5 ஷேரை வாங்க வேண்டியது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏற்கனவே இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அதாவது இதெல்லாம் லாங் டைமில் சில பேர் வாங்கி வச்சுருப்பாங்க. பஜாஜ் கன்சியூமர் 10 வருஷம் வச்சுருக்கணும்னு அவங்க ஒரு 1000 ஷேர் வச்சுருப்பாங்க. 1000 ஷேரை அப்ளை பண்ணுவாங்க, கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு. அவங்க வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஷேரை வந்து மார்க்கெட்டில் சல்லிஸாக லோ ரேட்டில் வாங்கிக்குவாங்க. அது மாதிரி ஆளுகளுக்கு தான் உபயோகம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் கன்சியூமர் வச்சுருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பைபேக் உபயோகம். பட் இந்த பைபேக்குக்காக வாங்குறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் பிரயோஜனம் இல்லை. நானாக இருந்தால் வாங்க மாட்டேன். நண்பர்களே, இந்த IRFC எல்லாம் வந்து அவனுடைய பழைய கையை தாண்ட முடியாமல் ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதமாக ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆக முடியாமல் ஒரு சைட்வேஸில் இருக்கான். பட் இந்த பிரேக் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள செய்தி அப்படின்றது ஒன்று வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மே அப்படின்ற சமயத்தில் இவங்க எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க, இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட் என்ன அப்படின்ற டீட்டெயில் வரப்போகுது. ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நியூஸை சாக்காக வச்சுக்கிட்டு இன்னும் 12 நாள் இருக்குது. அந்த 12 நாளில் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ ஆவானா அப்படின்றத எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ இந்த நியூஸ்க்கும் இவன் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ ஆகலைன்னா அப்புறம் இந்த வருஷத்தையும் பூரா இவன் வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயே கொடுத்துன நடத்த போகிறான் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். FIS DIS பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் நல்ல நாளே வரல, ஒரு முகூர்த்த நேரமே வரல போல.
அவங்க வாங்குறதே இல்லை. இந்த மாதம் மே மாதம் பூரா மொத்தமாக கூடி ஒரு 16,000 கோடிக்கு விற்று தான் வச்சுருக்காங்க எஃப்ஐஸ். இன்றைக்கும் கூட ஒரு 6,669 கோடிக்கு விற்றுருக்காங்க. இந்த நம்பரே சரியில்லையே. பட் எனிவே நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டெல்லாம் பார்க்கும்போது சட்டக்காலரை தூக்கி விட்டுட்டு ஏன் நீங்கள் 6,000 கோடிக்கு விற்று எங்களுடைய மார்க்கெட் -1 பாயிண்ட் கூட போகலினா அப்போ நாங்கள்லாம் வேற லெவலுக்கு வந்துட்டோமா? ஒரு காலத்தில் கிரிக்கெட்டில் எப்போ பாரு நம்மளால சச்சின் டெண்டுல்கர் தோற்று போய் அவுட் ஆகிட்டா, வீரேந்திர சேவாக் அவுட் ஆகிட்டா எல்லாம் டிவி ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. நம்பிக்கையின்மை அப்படின்றது போயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தலை தோனி வந்ததுக்கப்புறம் தான் கடைசி பால் வரைக்கும் நாங்கள் நம்பிக்கையாக கோந்துருப்போண்டா அப்படின்ற மாதிரி நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே வந்துச்சு. அதே மாதிரி இப்போல்லாம் எஃப்ஐஸ் டேட்டா நீ 6,000 கோடிக்கு விற்றுக்க, இல்லை 10,000 கோடிக்கு தான் நீ விற்று விட்டுக்க, பட் எங்களுக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். வேர்ல்டு மார்க்கெட் நம்ம அப்பளாவே பார்த்துட்டோம், எல்லாம் சுமாராக தான் இருக்கானுங்க, மிக்சடாக இருக்குது. அதாவது ஷேர் மார்க்கெட் என்பது ஈஸி கிடையாது. சில பேர் சொல்லலாம் நம்ம ஏறுற ரேட்டில் வாங்கி அப்படியே மேலே ஏறும்போதே கொடுத்து விட்டுற வேண்டியதானே. இப்போ இந்த பாரத் ஃபோர்ஜ் எல்லாம் யோசிக்காமல் எடுத்திருந்தா இன்னைக்கு 16% லாபம். இவன் நல்ல அழகிய பிரேக் அவுட் தான். ஆனால் 1147 ரூபாய்க்கு அந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டுட்டு பயப்படாமல் உட்காந்துருந்தோம்னாக்கா சூனாப்பானா வர்றது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கொண்டிருந்தாக்கா 30% பக்கம் பாரத் ஃபோர்ஜ் ஒரே மாதத்தில் லாபம். ஆனால் அதே சமயம் இப்போ கேஎஸ்பி அப்படின்ற ஒரு ஷேர் அவன் 6% ஏறி இருக்கான். அவனும் அப்படித்தான் இருக்கான். அவன் உச்சத்திலிருந்து கொஞ்சம் இறங்கியிருக்கான். நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு. ஏறுற பங்களை வாங்கி அப்படியே ஏறும்போதே கொடுக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி யாராவது என்னை பார்த்து கேட்டிங்கன்னா அதுதான் ஷேர் மார்க்கெட். ஸோ அது ரொம்ப நம்ம பார்க்குறக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறக்கு ஓகே ஃபைன், அடடா இந்த உச்சாணி கும்பல தைரியமாக வாங்கியிருந்துக்கலாமே அப்படின்னு தோணும். உடனே லைவ்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பாரு, இந்த கேஎஸ்பி இன்னைக்கு ஏறிட்டு இருக்கான், அவனு ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் ஆகிட்டான். அப்போ அவனை எடுத்து உங்கள் வீரசாகத்தை காட்ட வேண்டியதானே அப்படின்னு கேட்டாக்க அங்கே தான் பிரச்சனை. ஸோ ஷேர் மார்க்கெட் ஒரு டஃப்பான கேம் தான். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிளை போய் எடுக்கிறதுக்கு கை நடுங்கிறது உண்மைதான். நான் போய் எடுத்துருவேன், இல்லைன்னு சொல்லலை, பிரேக் அவுட் ஆகிறான் எடுத்து பார்க்கலான்னு எடுப்பேன். பட் என்னுடைய ஸ்டைல் அது கிடையாது. ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படியே கீழே இறங்கி கீழேருந்து பிரேக் அவுட் ஆகும்போது நான் ஒரு 6 மாதம் 1 வருஷம் உட்கார கூட ரெடி. எடுக்கிற ப்ரைஸ் சீப்பான ப்ரைஸில் எடுத்து 1 வருஷம் கழிச்சு அல்லது 2 வருஷம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு சில ஷேர்லாம் கீழே எடுத்து ஒரே மாதத்தில் 20-30% லாபமெல்லாம் கூட கொடுத்துருக்கான். அப்படி கொடுத்துக்கிட்டு போய்க்கலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு என்ன ஒழிஞ்சு நான் பயப்படுற ஆள் கிடையாது. நண்பர்களே, இந்த யூகோ பேங்க் அப்படின்னு ஒரு ஷேர் அவங்க 28 பைசா டிவிடெண்ட் கொடுக்கறத நான் பார்த்தேன். இது உண்மையா இல்லையா அப்படின்னு நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். சேச்சா இருக்காது, நம்ம என்னதான் மனசு தேத்திக்கிட்டாலும் உண்மை அதுதான். அது நான் ஒரு இடத்துல போய் பார்க்குறேன், 0.28 ருபீஸ் தான் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல பையங்க, 19 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நண்பர்களே, சமீபத்தில் ஒரு மூர்க்கத்தனமான மூவ்மெண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பாரத் டைனமிக்ஸ் தான். அவன்லாம் திடீர்னு பார்த்தோம்னா 1823 ரூபாயிலிருந்து 2097 ரூபா வரைக்கும் போனால் இப்போ 1887 ரூபா இருக்கான். அது சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் தொடர்ந்து என்ன போய்கிட்டு இருக்குன்னா இவங்களுடைய ஸ்பிளிட் அப்படின்றது இருக்குது. அதனுடைய ரெக்கார்ட் டேட் 24 மே அப்படின்றாங்க. ஸோ ஒருவேளை இந்த ஷேர் திடீர்னு அடுத்த வாரத்தில் இது எங்காவது இறங்குறான் 1570 ரூபா வர்றான்னா அது மேபி மறுபடியும் மேலே போகிறக்காகத்தான் இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த ஹெச்ஏஎல் அப்படின்ற ஷேரில் நான் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் எனக்கு 100% லாபம் கிடச்சிது. அதே மாதிரி இந்த பிடிஎல் ஷேரை வாங்கி வச்சு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 100% லாபம் வந்ததுன்னா எனக்கு சந்தோஷம்தான். நண்பர்களே, சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கறது ஒன்று நடக்கிறது ஒன்று. இந்த டெல்டா கார்ப் அப்படின்ற ஒரு ஷேர் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவனுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பெருசாக ஏதாவது மாற்றம் வருதா அப்படின்ட்டு பெருசாக மாற்றம் இல்லை. இன்றைக்கி 1% இறங்கி தான் க்ளோஸ் ஆகிருக்கான். ஆனால் இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுடைய சேல்ஸில் பெருசாக தொய்வு என்பது இல்லை. அதே சமயம் அவங்களுடைய லாபம் என்பது நீங்கள் சீக்வன்ஷியலாக பார்த்தாலும் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்தாலும் சரி அல்லது ப்ரீவியஸ் இயர் ஆன் இயர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் சரி ஓரளவுக்கு ரொம்ப பெட்டராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் இவனை ஏற்றி விடல. என்ன காரணம் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இவன் இறங்கினதுக்கு உண்டான காரணம் 320 ரூபாயிலிருந்து கவர்மெண்ட்டினுடைய ஜிஎஸ்டினால இதுக்கு பெருசாக அடி உழுக போகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இவன் ஆல்மோஸ்ட் 320 ரூபாயிலிருந்து இறங்கியிருக்கான். பர்சன்டேஜ் கணக்குன்னு பார்க்கும்போதுங்க 66% வருதுங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஷேர்களை கணிச்சு பார்த்துருக்கேன். ஒரு நல்ல ஷேர், லாபகரமான ஷேர் 20%, 40%, 60% இறங்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து வருவான். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ இந்த முறை இவனுடைய குவார்ட்டர்லி அனலைசிஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இவன் எகிரனம் தான். பட் இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டையே இவனை ரிசல்ட் ஏற்றி விடாமல் இருக்குன்னா திடீர்னு ஏதாவது டேக்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ் இவங்களுக்கு ஆதரவாக வரல
அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்ணுறது, அதனால் ஷேர் மார்க்கெட் யோசிக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த டெல்டா கார்ப் தன்னுடைய லாஸை தடுத்து நிறுத்தி மேல் நோக்கி வர வேண்டிய நேரம் தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் கவனிச்சிங்கன்னா மார்க்கெட் நார்மலுக்கு திரும்பிருச்சு அப்படின்றத, அதாவது 3 நாள் தொடர்ந்து இறங்கி கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடிக்கு மேலே கும்பா அப்படின்ற இருந்த மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நியூட்ரல் டு பாசிட்டிவ் திரும்பிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் எடுத்து பாருங்கள், மற்ற மிட் கேப் எடுத்து பாருங்கள், ஸ்மால் கேப் எடுத்து பாருங்கள், எல்லாருமே ஏறி இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்மளுடைய வால்டிலிட்டி இண்டெக்ஸ் கூட வெறும் 0.42 தான் ஏறி இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி தன்னுடைய ஃபாலை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கா அப்படின்றதான் இதை குறிக்குது. இன்னைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் டாப் கெய்னர்னு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் தான். நான் நினைக்கிறேன் நேற்று அவங்க போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. மேபி அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு டாப் கெய்னர் இடத்த பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிபுனன்தாஸ் அப்படின்ற ஷேர் பற்றி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தோம். ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி மகாராஷ்டிரா சைடில் இது ரொம்ப ஃபேமஸானது தான் அப்படின்ட்டு. இந்த பங்கு நம்ம பார்த்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 ரூபா ஏறி இருந்தான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு 1.25% ஏறி இருக்கான். ஆனால் சமீபத்தில் டைட்டனுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பங்கு ஆல்மோஸ்ட் 100 ரூபாயிலிருந்து 125 ரூபா வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி 115 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ டைட்டனுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய ஜுவல்லரி கம்பெனிகள் மேலே ப்ரெஷராக தான் இருக்குது. இந்த கம்பெனிக்கு ஒரு நியூஸ் என்ன வருது அப்படின்னா 27 மே அப்படின்ற சமயத்தில் இந்த கம்பெனியினுடைய போர்ட் மீட்டிங் வருது. எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய டிவிடெண்ட் பற்றியும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் பற்றின டீட்டெயில் வெளியிடுறக்காக. அப்போ இந்த சமயத்தில் திடீர்னு இந்த ஷேருக்கு இது எங்காவது இதே லெவல் 100 ரூபா 105 ரூபாய்ன்னு வந்தால் அது ஒரு அக்குமுலேஷன் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். பல ஷேர் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சா தாங்க ஏதாவது ஒன்றாவது கிளிக் ஆகும். நண்பர்களே, டிஐஎஸ் வந்து 10% மேலே இந்த குவார்ட்டரில் ஹோல்டு பண்ணது, அதாவது அடிஷ்னல் பண்ணது அப்படின்ற மாதிரி சில ஷேர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ எஃப்ஐஸ்க்கு ஈக்குவலாக டிஐஎஸும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த சமயத்தில் டிஐஎஸ் 4 பங்குல 10% மேலே ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எடுத்தால் சும்மா ஏனோதானான்னு எடுக்க மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் அப்படின்ற ஷேர் தொடர்ந்து மேல் நோக்கி ஒரு 1000 ரூபா வந்தாலும் சரிதான். அதே மாதிரி இன்னோவா கேப்டாப் அப்படின்னு ஒரு ஷேர் பார்க்குறோம். அவன் 461 ரூபா இருக்கான். அவனு வந்து மறுபடியும் திரும்பி மேல் நோக்கி ஏறி ஒரு 580 ரூபா வந்துருச்சுனாலும் ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ இந்த ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் ஒரு லாபகரமான கம்பெனி அப்படின்னு பார்த்தா அது ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இருக்குது. முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இதுக்கு முன்னாடி 6% டிஐஎஸ் ஹோல்டிங் பண்ணிட்டு இருந்தது, இப்போ 16% மாறி நிற்கிது. ஏதோ ஒரு குரூப் பப்ளிக்லேருந்து டிஐஎஸாக மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆமாம், இந்த இந்தியா பிஸ்னஸ் எக்ஸலன்ஸ் ட்ரஸ்ட் அப்படின்றவங்க பப்ளிக்லேருந்து டிஐஎஸ் கேட்டகரிக்கு மாறி இருக்கிறதுனால மேபி அந்த மாதிரி காமிச்சிருக்கான். பட் எப்படி பார்த்தாலும் அந்த பங்கு வந்து கொஞ்சம் லோ ரேட்டில் இருக்குது. அதே மாதிரி இன்னோவா கேப்டாப் அப்படின்ற கம்பெனியும் ஒரு நஷ்டமடையக்கூடிய கம்பெனி கிடையாது, ஒரு லாபகரமான கம்பெனி தான். பட் இருந்தாலும் லோ ரேட்டில் இருக்கான். பட் இந்த கம்பெனியில் எப்படி நம்மளுடைய டிஐஎஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி 10% ஹோல்டிங் இருந்தவங்க இப்போ 20% ஹோல்டிங் காட்டுது. அதுலேயும் வந்து பப்ளிக் வந்து ஜெயின் பிரகாஷ் அகர்வால் அப்படின்றவரெல்லாம் இங்கே வரல. இது வாங்கியிருக்கிறதே இந்த மாதிரி கோட்டக் டெட் ஹைப்ரிட் அப்படின்ற மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்டுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இன்னோவா கேப்டாப் அப்படின்றது ஒரு பெஸ்ட் ஃபைண்டிங்காக இருக்குமா நம்ம பார்த்ததில் அப்படின்றது தெரியல. எதிர்காலத்தில் இவன் 461 ரூபாயிலிருந்து 550 ரூபா வந்ததுன்னா யாருக்கு சந்தோஷம் வருதோ இல்லையோ, இந்த இன்னோவா கேப்டாப்பை வாங்கி வச்சிருக்கக்கூடிய இத்தனை டிஐஸ்க்கு இந்த வருஷம் சந்தோஷம் வரும். அதே மாதிரி வேல்பூல் அப்படின்றது பெயர் போன கம்பெனி தான். அதில் வந்து சில செல்லிங் நடந்திருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்லேருந்து செல்லிங் பண்ணதை டிஐஎஸ் வாங்கியிருக்காங்க. அதனால் டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் அவனு வந்து சார்ட் ப்ரைஸில் டெக்னிக்கலாக இறங்கி கிடக்கிறான். ஆனால் இவனுக்கு ஒரு நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸில் டிஐஎஸ் வந்து வெறும் 2% இருந்த ஹோல்டிங்கை 12% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஆக மொத்தம் இந்த 4 ஷேருமே வந்து ஓரளவுக்கு பெயர் போன ஷேர்கள் தான், ஃபேமஸான ஷேர்கள் தான். இவனு 4 பேரை மேலே ஏறி வந்தால் சந்தோஷம் தான். ஹிந்து சிங்க்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் ஏறுற வேகத்தை பார்த்தா இவனை யாராவது தடுத்து நிறுத்துங்களேன் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு ஏறிட்டு இருக்கான். நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் டாடா பவர் தான் 300 ரூபா ரேஞ்சிலேருந்து ஃபஸ்ட்டு 500 ரூபாய் வந்து தொடுவோம் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா இந்த ஹிந்து சிங்க் அந்த போட்டியில் முன்னேறி டாடா பவரை விட இவன் தான் ஃபஸ்ட்டு போய் தொடுவான் போல இருக்குது ஹிந்து சிங்க்கு. நண்பர்களே, இப்படியும் கூட நடக்கலாம். ஒரு நண்பர் கூட பாவம் ரொம்ப மனசு வந்து சொல்கிறாரு, இது வரைக்கும் 20 ஐபிஓ அப்ளை பண்ணி ஒன்று கூட கிடைக்கலன்னு.
நீங்களாவது ஐபிஓ அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல. இன்றைக்கி எனக்கு என்ன ஒரு கொடுமை நடந்ததுன்னா, நான் வந்து இந்த இண்டிஜின் ஐபிஓக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணிட்டேன். கடைசியில் வந்து ஒரு மேண்டேட் வந்துச்சு, அந்த மேண்டேட்டை கொடுக்க மறந்துட்டேன். பாருங்க, இப்படியெல்லாம் கூட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது அப்ளை பண்ணி அது கிடைக்குதா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது பட்சம். பட் நம்ம அப்ளை பண்ணணும்ல. ஒரு நண்பர் 20 ஐபிஓ அப்ளை பண்ணி கிடைக்கலன்னா பரவாயில்ல, அவருக்கு நஷ்டம் கிடையாது. அந்த வேலை பளு ஒன்று தான் நஷ்டம். பேங்க் விட்டு பணம் வெளியே போகிறதில்ல. பட்டு சில சமயம் நம்ம மறந்துடுறோம். இவனு வந்து 2-3 இடத்துல ப்ராசஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணி அங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே அப்ளை பண்ணுறது வந்து நம்மளுடைய எஸ்எம்எஸ்ஸாக நம்மளுடைய மொபைலுக்கு வருது. அப்போ இது நம்ம மொபைலை வாங்கி இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளும் அதை மறந்துடுறோம். கடைசியில் பார்த்தா கரெக்டான டைமுக்கு அப்ளை பண்ணலைன்னா அது அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆயிடுது. இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துங்க. இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.